சம்பவம் நம்மை வாட்டிவிடும். ராமாயணத்திலே அதை தானே சொல்கிறான் தசரதன். அந்த உங்களுக்கு அந்த கதை தெரியும். யானை காவலுக்காக போய் நிற்கிறான். ஒரு பக்கத்திலே ஒளிந்து நின்று பார்க்கிறான். நீர்நிலை இருந்தது. யானை வந்து தண்ணீர் குடித்தால் அம்பு விடலாம் என்று பார்க்கிறான். அது தண்ணீர் குடிக்கிற சத்தம் கேட்டது. அப்படி சத்தம் கேட்ட உடனே ஓஹோ யானை தான் வந்து விட்டது என்று நினைத்து அம்பை விட்டான். ஐயோ என்று குரல் கேட்டது. போய் பார்த்தால் ஒரு முனிப்பிள்ளை செத்து கிடக்கிறான், விழுந்து கிடக்கிறான். இவன் ராஜா கவனிச்சிருக்க வேண்டும், கவனிக்க இல்லை, அம்பு போட்டுட்டான். அந்த பிள்ளை விழுந்து கிடக்கிறது. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை சொல்லிச்சு, நீ எனக்கு வேணும் என்று பண்ண இல்லை என்று எனக்கு தெரியும், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கண்ணில்லை, கவலை, என் தாகத்தோடு இருக்கிறார்கள், தண்ணியில் வந்தேன், இந்த தண்ணியை மட்டும் கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து நான் இறந்து போன செய்தியை சொல்லிவிடு, அவர்கள் குருடர்கள் அந்த கஷ்டப்படுவார்கள் என்று இதை கொடுத்து விட்டான். நாங்களாக இருந்தால் அப்படியே ஓடி இருப்போம். தசரதன் சத்தியவான், அவன் அதை ஏற்றுக்கொண்டு போனான். அவன் காலடி சத்தம் கேட்டவனையே பிள்ளை வந்து விட்டதாக அந்த முனி தம்பதிகள் ஆர்வப்பட்டார்கள். இவன் நடந்ததை சொன்னான், இப்படித்தான் நடந்து போச்சு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த முனிவர்கள் சாபம் கொடுத்தார்கள். தசரதனே ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாய், பிள்ளையிலே அம்பு பட்டு விட்டேன், தவறி போட்டு விட்டேன் என்று சொல்கிறாய், உனக்கு பிள்ளையினுடைய இழப்பு பற்றி தெரியவில்லை, என்றோ ஒரு நாள் நீ இதே புத்திர சோகத்தினாலே தான் மரணிப்பாய் என்று சாபம் கொடுத்து அவர்களும் இறந்து போனார்கள். கம்பன் ஒரு வம்பன் என்பதற்கு சான்று. கம்பன் அந்த இடம் எழுதுகிற பொழுது எழுதினான், இந்த சாபம் கேட்ட உடனே தசரதன் சந்தோஷப்பட்டானான். எங்களிலும் பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். என்ன சந்தோஷம் தெரியுமா? இவன் பிள்ளை இல்லை என்ற கவலையிலே இருந்தவன் இந்த முனிவர் சாபம் போட்ட உடனே ஓஹோ அப்ப நமக்கு புத்திர சாபத்தினாலே தான் மரணம் என்றால் புத்திரன் வரத்தான் போகிறான், சாபத்தினாலே பிள்ளை வருவது நிச்சயமாகிவிட்டது என்று நினைத்து தசரதன் சந்தோஷப்பட்டான். ஆனா அந்த சந்தோஷம் எங்க அடிச்சது தெரியுமா? பிள்ளை வந்த நாள் தொடக்கம் அவனுக்கு துடிப்புத்தான். விஸ்வாமித்திரன் வந்து கேட்டவனையே பதறினானே. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, தர்மத்தோடு வாழ்ந்து விட்டால் என்றைக்கும் நிம்மதியாக இருக்கலாம். அதர்மம் செய்தால் பயந்து பயந்தே சாக வேண்டும், பயந்து பயந்தே சாக வேண்டும். அப்போ ராமாயணத்திலே இந்த நாம் சொல்லுகிறோமே பாரதத்திலே வேற ஒன்றும் இல்லை பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. கிருஷ்ணன் என்பது தர்மத்தின் வடிவம் என்று நினையுங்கள். கிருஷ்ணன் சூது செய்தான் என்றால் தர்மம் கெட்டவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் என்று புரிந்து கொள்ளுங்கள். காவிய பாத்திரங்கள் எல்லாம் நமக்கு குறியீடுகளே தவிர நேராக அந்த பாத்திரத்தை பார்க்கக்கூடாது. கடவுளாகிய கிருஷ்ணன் சூழ்ச்சி செய்கிறான் என்றால் அவன் செய்த சூழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. அமாவாசை பருவத்தையே மாத்திட்டாம்மா. உங்களுக்கு தெரியுமில்ல அந்த கதை பாரதத்தில். சபதம் போட்டான் அர்ச்சுனன், இப்படி இன்னாரை கொன்றவனை இன்ன நேரத்துக்குள்ளே கொன்று விடுவேன் என்று. கிருஷ்ணன் துரியோதனன் கட்டிக்காரன், அவனை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். ஒளிச்சு வச்சோடனே அவனை வெளியில் வர பண்ணுறதுக்காக இவன் பண்ணுற கூத்து இருக்கிறதே பெரிய கூத்து. பாரத கதைகள் சொன்னால் விரிந்து கொண்டே போகும். அதே போல தான் சகாதேவன் நாள் குறித்து கொடுத்துட்றான். சகாதேவன் பெரிய சோதனன். இந்த 5 பிள்ளைகளுக்குள்ளே சகாதேவன் ரொம்ப கட்டிக்காரன். பாரதத்தில் இருக்கிற 5 பிள்ளைகள் இருக்கிறார்களே, தர்மன், பீமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதேவன். கடைசி பிள்ளை சகாதேவன். எப்பவுமே குடும்பத்தில் கடைசி பிள்ளை கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறது இயல்பு. உனக்கு எப்படி தெரியும் என்றால், நான் எங்கள் குடும்பத்தில் கடைசி பிள்ளை இல்லை, நான் பொதுவாக சொல்லலை, நீங்கள் எங்கேயும் பாருங்கள். ராமாயணத்திலே கடைசி பிள்ளையாகிய சத்ருக்கனன் கட்டிக்காரன், பேச இல்லை, ஞானி. எங்கேயுமே இந்த கடைசி பிள்ளைகளில் ஏன் கெட்டித்தனம் வந்து வாய்க்கும் என்று கேட்டால், மூத்த பிள்ளைகளை பெறுகிற பொழுது தந்தை தாயர்கள் காமத்தினுடைய விளைவினாலே பெறுவார்கள். போக போக அது தணிந்து விடும். பிறகு பிறக்கிற பிள்ளை தான் ஞான பிள்ளையாக பிறக்கும். ஆனால் என்ன, கடைசி பிள்ளையாக பிறந்தா எல்லாருக்கும் மிஞ்சினது தான் அவனுக்கு கிடைக்கும். அது ஒரு கஷ்டம். இப்போ சகாதேவன் இந்த பாஞ்சபாண்டவருக்குள்ளே கடைசி பிள்ளை, சோதனத்திலே மகா கெட்டிக்காரன், பெரிய ஞானி. அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் இந்த பாரதத்துக்கு யுத்தம் நிறைவேறுவதற்கு தீர்மானம் பண்ணிவிட்டார்கள், சண்டை தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். சோதனத்தில் கெட்டிக்காரன் துரியோதனன் அந்த கெட்ட புத்தி என்ன பண்ணிச்சுது பாருங்க, இவனை வந்து ரகசியமாக ஒரு நாள் கூப்பிட்டு நீ சோதரன் தானே என்று கேட்டான். ஆமான்றான் இவன். அப்படியானால் யார் கேட்டாலும் நீ சரியா சோதரன் சொல்லுவியான்னு கேட்டான். ஆமான்றான் இவன். இங்கே வா, நான் பாண்டவர்களோடு யுத்தம் தொடங்க போகிறேன், எந்த நேரத்திலே தொடங்கினால் அந்த 5 பேரையும் கொல்லலாம்னு டைம் பண்ணி கொடுன்ட்டான். இந்த பயல் நாங்களாக இருந்தால் மாறி டேட் வச்சு கொடுத்துருப்போம். இவன் என்ன செய்தான், சரியான டைம் வச்சு கொடுத்துட்டான். இந்த டைமில் யுத்தம் தொடங்கு, உனக்கு பாண்டவர்களை வெல்லலாம். இப்போ அந்த டைமில் பாண்டவர்கள் எல்லாம் கொதித்தார்கள்.
அட பைத்தியக்காரா, இப்படி போய் திகதி வச்சு கொடுத்துட்டு வந்துட்டியே, இந்த நேரத்தில் இது பண்ணலாமா என்று கேட்ட பொழுது அப்படியே கிருஷ்ண பரமாத்மா அதை மாற்றி பண்ணுகிறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் செய்தது சரிதான் என்று சொல்லிவிட்டு என்னென்ன சூழ்ச்சி பண்ண முடியுமோ சூழ்ச்சி பண்ணி அதை அப்படியே மாற்றி விடுகிறார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா பாரதம் முழுக்க செய்த காரியம் என்னவென்றால் சூழ்ச்சி தான் செய்தார். ஆனால் சவுனி செய்த சூழ்ச்சிக்கும் கிருஷ்ணன் செய்த சூழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்பீர்களானால், இது அதர்மம் செய்கிற சூழ்ச்சி, அது தர்மத்தினுடைய சூழ்ச்சி. தர்மத்துக்கு சூழ்ச்சி செய்கிற நோக்கம் இல்லை, வெயிலுக்கு புழுவை சுடுகிற நோக்கம் இல்லை. ஆனால் புழுவாக வந்து வெயிலிடம் அகப்பட்டு மாயும். படை வேண்டும் என்று கேட்க வந்த துரியோதனன் படுத்திருக்கிற கிருஷ்ணனை பார்த்துவிட்டு கெட்டித்தனமாக, நான் என்ன இவன் கால் மாட்டில் உட்காருவது என்று தலைமாட்டிலே உட்காருகிறான். இப்போ பாருங்க, அர்ச்சுனன் பிந்தி வந்தான், கால் மாட்டிலே உட்கார்ந்தான். கண்ணபத்மா என்ன செய்தார், எழும்பினோன்னா இவனை பார்த்துட்டு நீதானா முதல் வந்த, உனக்கு என்ன வேணும் கேளுன்றார். இப்போ அதுதான் தர்மம். அர்ச்சுனன் நினைச்சிருந்தா உன் படையெல்லாம் தா என்று கேட்டிருக்கலாம். இப்போ வீமன் பின்னாலே இருந்து துரியோதனன் சொன்னால் நான் தான் ஃபர்ஸ்டாக வந்தேன் என்றான். அர்ச்சுனன் அதை பயன்படுத்த நினைக்க இல்லை, அவனே கேட்கட்டும் என்றான். இவன் படை முழுவதும் வேணும் என்று கேட்டான். அர்ச்சுனன் கேட்டான், எனக்கு தேரோட்டியாக நீ இரு போதும். என்ன வேறு ஒன்றும் இல்லை பாருங்க, கண்ணா கடவுளே எனக்கு வழிகாட்டியாக நீ இரு என்று கேட்டதுதான் அந்த கதை. இறைவனை நமக்கு துணையாக, தர்மத்தை நமக்கு துணையாக வைத்துக் கொண்டோமானால் வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய துன்பங்களை அதுவே நீக்கி கொண்டு போகும். இதுதான் கிருஷ்ண பரமாத்மா பாரதத்திலே நமக்கு சொல்லுகிற செய்தி. நீ மிச்ச எந்த பலத்தை சேர்த்தாலும், எந்த படைப்பலத்தை சேர்த்தாலும், இறை தர்மம் என்கின்ற காவல் இருக்கிறவன் தான் தப்புவான், மற்றவன் அழிவான்.